த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நம்ம விபத்துல சிக்கிறோம் அப்படின்னா உடனடியா நம்ம பண்றது இன்சூரன்ஸ் கிளைம் பண்றது அப்படின்றது தான். ஆனா இந்த விஷயத்த விபத்தின் போது நீங்க செஞ்சிருந்தீங்கன்னா உங்களால எங்க போயும் இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியாது. ஏன்னா அப்படியான மிக முக்கியமான உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பிச்சிருக்கிறாங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க இருக்கிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமான அம்சங்களை கொண்ட இந்த வீடியோவை தயவு செய்து எங்கேயும் ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அப்பதான் உங்களால இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய விஷயங்களை முழுமையா புரிஞ்சுக்க முடியும். நமக்கு விபத்து ஏற்படுது அப்படின்னா முறையா இன்சூரன்ஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மோட்டார் வாகன சட்டம் பிரிவு 166 கீழே நம்மளால இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். ஒருவேளை நம்ம உயிர் இழந்துட்டா கூட நம்மளுடைய குடும்பத்தார் இந்த பிரிவை பயன்படுத்தி இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண முடியும். இந்த பிரிவை பயன்படுத்தி விபத்துல தனது கணவரை இழந்த மனைவி ஒருத்தவங்க இன்சூரன்ஸ் கேட்டிருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கல. கடந்த 2014 ஆண்டு ஜூன் மாதம் 18ஆம் தேதி கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த என்எஸ் ரவிஷா அப்படிங்கிறவரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிடுறாரு. தன்னுடைய கணவர் உயிரிழந்ததுக்கு காரணம் காரோட டயர் திடீர்னு வெடிச்சதுதான் காரணம் அப்படின்னு அவருடைய மனைவி இன்சூரன்ஸ் மூலியமா கிளைம் பண்றாங்க. கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாயை இன்சூரன்ஸ் தொகையா தனக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்கிறாங்க. ஆனா இன்சூரன்ஸ் கம்பெனி சில விஷயங்களை ஏற்க மறுத்ததன் காரணமாக இந்த இன்சூரன்ஸ் சம்பந்தமாக இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கிறதுக்காக தீர்ப்பாயம் ஒண்ணு இருக்கு. அந்த தீர்ப்பாயத்துல போய் முறையிடுறாங்க. ஆனா அந்த தீர்ப்பாயத்துல காவல்துறையினர் பதிவு செஞ்சிருந்த முதல் தகவல் அறிக்கை, அதாவது எஃப்ஐஆர்ல இருக்கக்கூடிய அம்சங்களை படிச்சு பாக்குறாங்க. அதுல அந்த காரை ஓட்டிட்டு வந்த கணவரான ரவிஷா ரொம்ப ரேஷ் டிரைவிங் அப்படின்றத பண்ணியிருக்கிறாரு. அதாவது ரொம்ப ரொம்ப வேகமா காரை செலுத்தி இருக்கிறாரு. இருக்கக்கூடிய போக்குவரத்து விதிமுறைகள் எதையும் அவர் பின்பற்றாம இருந்திருக்கிறாரு. அதனாலதான் அவருடைய கார் விபத்துல சிக்கி இருக்கு. அதனாலதான் அவரு உயிரும் இழந்திருக்கிறாரு. அதனால விபத்து ஏற்பட்டதற்கும் அதனால அவருக்கு ஏற்பட்ட உயிரிழப்புக்கும் காரணம் முழுக்க முழுக்க அவர்தானே தவிர வேறு எந்த காரணமும் இல்லை அப்படின்றத தீர்ப்பாயம் ரொம்ப தெளிவா சுட்டி காட்டிடுறாங்க. இதை அடுத்து அந்த பெண்மணி கர்நாடகா ஹைகோர்ட்டுக்கு போய் கேஸ் ஃபைல் பண்றாங்க. கர்நாடக ஹைகோர்ட்டும் ஆமா அவர் பண்ணது தப்பு, அதனால இன்சூரன்ஸ் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஆனா கிட்டத்தட்ட 80 லட்சம் ரூபாய், அதுவும் 2014லயே. அதனால ரொம்ப பெரிய தொகை அப்படின்றதுனால இந்த தொகையை பெற்றணும் அப்படின்றதுக்காக உச்சநீதிமன்றத்துல அந்த பெண்மணி அப்பீல் ஃபைல் பண்றாங்க. இந்த கேஸ் உச்சநீதிமன்றத்துல 2025 ஜூலை 2ஆம் தேதி நீதிபதிகள் நரசிம்மா மற்றும் மகாதேவன் ஆகியோர் அடங்கிய அமர்வு முன்னாடி விசாரணைக்கு வருது. அப்போ மனுவை படிச்சு பார்த்த நீதிபதிகள் கரெக்ட், இன்சூரன்ஸ் கேட்கறது அப்படின்றது உங்களுடைய உரிமை தான். ஆனா அதுக்கு கேட்கறதுக்கான காரணம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இங்க விபத்து ஏற்படுத்தினது அவரே தான், விபத்துல உயிரிழந்ததும் அவரே தான். அப்படி இருக்கும் பொழுது அவருடைய தவறுனால ஏற்பட்ட ஒரு பிரச்சனைக்கு யாரும் இன்சூரன்ஸ் கேட்க முடியாது. அவருடைய குடும்பத்தாருக்கு இந்த விஷயத்துல இன்சூரன்ஸ் கேட்கறதுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் இல்லை அப்படின்னு சொல்லி மனுவை தள்ளுபடி செஞ்சு உத்தரவு போட்டுறாங்க. இப்போ வாகனத்தை நம்ம ரொம்ப வேகமா இயக்குறதன் மூலியமாவோ ஒரு ரெட் லைட்டை ஸ்கிப் பண்றதன் மூலியமாவோ இருக்கக்கூடிய போக்குவரத்து விதிமுறைகளை மீறுவதன் மூலியமாவோ ஹெல்மெட் போடாம போகிறதன் மூலியமாவோ ஏற்படக்கூடிய பாதிப்பு அப்படின்றது நமக்கு தான். ஒண்ணு நமக்கு உடல் பாதிக்கப்பட்டும், இல்லாட்டி நம்மளுடைய உயிரே போயிடும். அப்படி உயிர் போச்சுன்னா நம்மளுடைய குடும்பத்தாருக்கு இழப்பீடு அப்படின்றதாவது கிடைக்கும். ஆனா இதுக்கப்புறம் நம்மளுடைய தவறுக்கு நம்மளுடைய குடும்பத்தாருக்கு பொருளாதார ரீதியாகவும் எந்த விதமான பலனும் கிடைக்க போறதில்லை. அதனால பொதுமக்கள் இருக்கக்கூடிய போக்குவரத்து விதிமுறைகளை முறையா ஃபாலோ பண்ணணும். அதுதான் நமக்கும் நல்லது, நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்லது. இப்படி இந்த மோட்டார் வாகன விபத்துகள் குறித்து இவ்வளவு தூரம் பேசக்கூடிய நீதிமன்றங்கள் ஏன் சரியா சாலைகளை பராமரிக்கிற விஷயத்துல அரசுகளை கண்டிக்கிறதே இல்லை? ஏன்னா அதே ரோட்ல தான் ஜட்ஜுகள் போவாங்க, அட்வொகேட்ஸ் போவாங்க, முக்கியமான லா சம்பந்தமான ஆட்கள்லாம் போவாங்க. ஆனா அவங்களுக்கு இந்த ரோடுகள் சரியா இல்லாதது பத்தி எப்பவுமே கோபம் வர்றதே இல்லையே. அது ஏன் அப்படின்ற ஒரு சின்ன கேள்வி இருக்கு. இந்த கேள்வி நியாயமானதுன்னு உங்களுக்கு பட்டுச்சுன்னா உங்களுடைய கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம சாலை விபத்துகளை தடுக்கிறதுக்கு உங்ககிட்ட ஏதேனும் ஆக்கப்பூர்வமான யோசனைகள் இருந்தா அதையும் கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி. நம்மளோட இந்த கேபிட்டல் சேனலை இன்னும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கே தெரியும், உங்களுடைய ஆதரவின் அடிப்படையில மட்டும்தான் இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இப்போ உச்சநீதிமன்றத்தில் நடந்த இந்த வழக்கு ரொம்ப சாதாரண வழக்கா நிறைய பேர் கடந்து போயிருப்பாங்க. ஆனா அதுக்குள்ள இவ்வளவு உள்ளர்த்தம் அப்படின்றது இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் பொதுமக்கள்கிட்ட, தமிழ் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுக்காக தான் டெல்லியில இருந்து இந்த சேனலை நான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். இதுக்காக நான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கறது உங்களுடைய ஆதரவை மட்டும்தான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, நம்ம வீடியோஸை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேருங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவை இன்னும் அதிக அளவில் தாருங்கள். நன்றி.